வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, மில்லட் தான். சாமை அரிசி, லிட்டில் மில்லட் இப்படிலாம் சொல்வேன் இல்லையா, அது வச்சு பிடி கொழுக்கட்டை. ஒன்று வந்து கார கொழுக்கட்டை, ஒன்று இனிப்பு கொழுக்கட்டை, ரெண்டும் பண்ண போகிறோம். இந்த சாமை ரைஸ் ஏன் இப்படி ப்ரௌன் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது வந்து அன்பாலிஷ்டு. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பாலிஷ்டு ஒன் வந்து கொஞ்சம் கம்மியான அளவில் தான் அது இருக்கும். இது வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு, வெயிட் லாஸ் பண்ணணுன்றவாளுக்கு, ஸோ ஜென்ரலாகவே வந்து அரிசி வேண்டாம் எங்களுக்கு ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவாள்லாம் இந்த மாதிரி சாமை ரைஸை வச்சு நீங்கள், ஆனால் இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறவாளுக்கு நிறைய பேர் இந்த நாளில் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், இல்லைன்னு சொல்ல. நம்மளோட வீடியோவில் முன்னாடி வந்துட்டு சாமை அரிசியில் எப்படி இட்லி மாவு, தோசை மாவெல்லாம் அரைச்சிக்கிறதுன்னு சொல்லி பண்ணியிருக்கோம். சாமை இட்லி, கேப்சிகம் சட்னிலாம் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ அது வேணாலும் நீங்களாம் பார்த்துக்கலாம். இட்லி, தோசை எல்லாம் பண்ணலாம். இதில் வந்து இந்த சாமை ரைஸில் பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து சாம்பார் சாதம் பண்ணிடனா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதம் கேட்கவே வேண்டாம், இது வந்து ரொம்ப குழச்சலாக நல்லா ஜோராக வரும் இதில். ஸோ இந்த மாதிரி இந்த சாமை ரைஸை வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இது வந்து சொல்கிற மாதிரி ரொம்ப கொஞ்சம் சுகர், அதாவது இன்சுலின் போட்டுக்கிறவாளாக இருக்கா பற்றியெல்லாம் அவளுக்கெலாம் வந்துட்டு இது ரொம்ப நாளைக்கு பசி அடக்கக்கூடியதாக இருக்கும். சுகர் உடனே பிளட்டில் கலக்காத இருக்கக்கூடிய ஒரு இது. கார்ப்ஸ் இதில் கிடையவே கிடையாது. ஸோ இது எல்லாருக்கும் நல்ல ஒரு இது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கொழுக்கட்டையும் பண்ண போகிறோம் இன்றைக்கி. முதல்ல இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது 1 கப் ரைஸு. நல்லா தேய்ச்சி விட்டு க்ளீன் பண்ணுங்க. நல்லா வாஷ் பண்ண இந்த அரிசியை இந்த நெல்பச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்துடலாம். இது எதுக்கு வறுக்கணும் அப்படி சொல்லி கேட்டேன்னா, இது வந்து பவுடர் பண்ண போகிறோம். அது வெள்ளை கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டைக்கு வந்து நமக்கு பவுடராக பண்ணால் தான் அது நல்லா வரும். அதே மாதிரி மில்லட்ஸ்லாம் எப்பயுமே ஒரு 1/2 hour 1 hour ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா வேக விட்டு 1:2 2.5 தண்ணி வச்சிடலாம் போகிறோம். அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். வச்சு நல்லா, ஏன்னா முன்னாடியே ஊறிடுறது அது. நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சுருங்க. 1/2 hour to 45 minutes இல்லை 1 hour ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குக் பண்ணிங்கன்னா கரெக்டாக அது ஆகிடும். இதில் மண், குப்பை எல்லாம் இருக்கும். அதனால தான் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் வறுக்க போட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா இது நல்லா வறுக்கிற வாசனை வருது. அந்த வறுப்பட்ட வாசனை வந்தாலே போதும். அதை விட ரொம்பலாம் செவக்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் இதை வந்து அணைச்சிட்டு ஆற விட்டு நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பண்ணின்னு வந்துட்டு இதை எப்படி கொழுக்கட்டையாக பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து உப்பு பிடி கொழுக்கட்டைக்கு வேணுங்கிறது சாமை ரைஸு இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக. முன்னாடி காமிச்சா மாதிரியே தான் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பண்ணிவிட்டு இதுவும் ஆற விட்டதுக்கு அப்புறமா தான் நம்மளால் கொழுக்கட்டையாக பிடிக்க முடியும், சுட பிடிக்க முடியாது. ஸோ இதை பண்ண ஆரம்பிக்கலாம். தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, மிளகாய்த்தூள் ஒரு 5-6 கிள்ளி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதில் தண்ணி விட்டுடலாம். 1 கப் 2 2.5 தேவையான உப்பு. இதோடு சேர்ந்து இது கொதிக்கட்டும், பார்க்கலாம். ஸோ
ஸோ தண்ணி வந்து தலைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் ஒரே ஒரு ஸ்பூன் பைத்தம்பருப்பு போடுறேன். நல்லா தண்ணி தலைக்கரிச்சு இந்த சாமை ரைஸை இதில் ஆட் பண்ணலாம். லிட்டில் மில்லட் சாமை அரிசி எப்படி சொன்னாலும் அது ஒரே இது தான். இனிஷியலி கொதித்து கொஞ்சம் கெட்டியாட்டும் தட்டை போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நடுப்புற ஒரு தடவை கலரி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைங்கோ. அதுக்கப்புறம் அதுக்கு ரெடி ஆகிடும். அப்புறம் நம்ம தண்ணியை தொட்டு பிடிச்சி வெயிட்டில் வச்சு நல்லா ஒரு 7 நிமிஷம் வேக விட்டு எடுத்தோன்னா ஜோராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு தட்டை போட்டு மூடிட்டு கொஞ்சம் நாய்க்கு வச்சு திருப்பி அதை நல்லா கலரி விடுங்க. நிதானமாக தான் வச்சு பண்ணணும். ஏன்னா மில்லட்ஸ்லாம் கொஞ்சம் நிதானமாக பண்ணினேன்னா தான் நல்லா வேகும். இது வந்து எவ்வளோக்கெவ்வளோ உடம்புக்கு நல்லதோ அதே அளவுக்கு நம்ம இதை சரியானபடி வேக விடாமல் பண்ணி சாப்பிட்டோன்னா அதுவும் நமக்கு உடம்புக்கு நல்லது இல்லாத போயிடும். இதுவும் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இன்னொரு 2-3 மினிட்ஸ் இதை மூடி வேக விடலாம். இதுதான் அரிசி உப்புமாவும். இந்த சாமை அரிசி உப்புமா எப்படி பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டுருந்தேன் இல்லையா. இப்படியே இருந்ததுன்னா அரிசி உப்புமா. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் குழச்சலாக வேக விட்டு பிடிச்சி வெயிட்டில் வச்சோன்னா அது பிடி கொழுக்கட்டை, அவ்வளோதான். ஆனால் இதுலேயே வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு உப்புமா பண்ணலாம். அது நம்ம இன்னொரு தடவை பண்ணலாம். ஸோ இது வந்து மினிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். இந்த மாதிரி வெளியில் மூடி நீங்கள் இதை வேக விடுறதுக்கு. மில்லட் மட்டும் கரெக்டானபடி வேகலைன்னா நமக்கு எவ்வளோக்கெவ்வளோ உடம்புக்கு அது நல்லதோ அவ்வளோக்கெவ்வளோ அது சரியானபடி வேகலைன்னா வயிற்றுக்கு நல்லதில்லை. அதனால் எல்லோரும் ஜாக்கிரதையாக பார்த்து இதை நல்லா வேக வச்சுக்கோம். 3/4 பாகம் இதில் வெந்துடுத்துனா நம்ம பிடிச்சி வெயிட்டில் வைக்கிறச்சே நல்லா முழுசாகவே வெந்துடும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நல்லா ஜோராக ரெடி ஆகிடுது. நல்லா ஆறட்டும். இதை நம்ம வந்து கொழுக்கட்டையாக பிடிச்சி வெயிட்டில் வைக்கலாம். இப்போ நம்ம இந்த வெள்ளை கொழுக்கட்டைக்கு வேணுங்கிற தண்ணி விட்டுக்கலாம். 1 கப் தண்ணி விட்டுருக்கேன். 1 கப் அரிசி எடுத்தோன்னா 3/4 கப் கிட்ட வெல்லம் போகிறோம். ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துன்னா இழுக்கு புழுக்கு நாயிண்டே இருக்கும். நம்மளுக்கு பிடிச்சி ஃபேமாக பிடிச்சி வைக்க முடியாது. ஒரு கப் தண்ணி விட்டுருக்கேன். மாவு போடுறதுக்கு முன்னாடி இது வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமா 200 கப் தண்ணியும் விட்டுடலாம் நம்ம. ஏன்னா வெல்லம் வந்து கரைஞ்சதுன்னா ஒரு 1/2 கப் கிட்ட அது தண்ணியோட இதில் வந்துக்கும். ஸோ 2.5 கப்புக்கு நம்ம இன்னும் 1 கப் தண்ணி விடணும். இதில் 1 கப் தண்ணி அதையும் விட்டுடுறேன். சேம் ரூல். நம்ம வறுத்து பொடிச்சோன்னா கூட அது நல்லா தண்ணியில் நல்லா கரைச்சி அதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா வேக விட்டு அதுக்கப்புறம் பிடிச்சி வச்சாதான் அது சரியாக இருக்கும். கொதிக்கட்டும், பார்க்கலாம். ஸோ வெல்லம் நல்லா கரைஞ்சி வடிகட்டி திருப்பி இதில் விட்டாச்சு. இதில் ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், திருகின தேங்காய் ஒரு 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு சின்ன ஸ்பூன் பைத்தம்பருப்பு. அடுப்பை சின்னதாக வச்சுட்டு இந்த பவுடர் இதில் ஆட் பண்ணலாம். நான் பைத்தம்பருப்பு அப்படியே போட்டிருக்கேன். நீங்கள் பைத்தம்பருப்புனா கொஞ்சம் நாள் ஊற வச்சுட்டு இதில் போடுறேன்னாலும் போட்டுக்கோங்க. ஆர் வேக வச்சுட்டு ஒரு 3/4 வேக்காட்டில் இதில் எடுத்து போடுறேன்னாலும் போட்டுக்கோங்க. எங்களுக்கு வந்து அந்த பைட் பண்ணுறதே அந்த பைத்தம்பருப்போட இது கிடச்சிதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இந்த மாதிரி லாஸ்ட்டில் போடுறேன். ஜூராக ரெடி ஆகிடுது. ஜஸ்ட் ஒரு சின்ன 1/2 டீஸ்பூன் நெய் விடுறேன். இது பியூர்லி ஆப்ஷனல். எங்களுக்கு வேண்டவே வேண்டாங்கிறவா போட வேண்டாம் நீங்கள். இதுவும் நல்லா ஆறட்டும். கொழுக்கட்டையாக பிடிக்கிறச்சே பார்க்கலாம். அடுப்பை அணைச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் மைல்டாக வார்ம் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் எடுத்து
கையில் வந்து எல்லா டைமுக்கும் தண்ணி தொட்டு ஈரப்படுத்திக்கோங்க. ஈரப்படுத்தின்னு உங்கள் கை எவ்வளோ கொள்கிறதோ அந்த அளவுக்கு இதை எடுத்து பிடிச்சி வைங்க. அடியில் தண்ணி விட்டுருக்கேன். என்னோடய கை ரொம்ப குட்டி. எப்பயுமே எங்கள் காட்டிலேயே கேலி பண்ணுவாள், குட்டி குட்டியாக வருது உன்னோட இதெல்லாம் அப்படின்னு. உங்களுக்கு நல்லா பெருசாக இருந்ததுன்னா நல்லா பெருசாக பட்டுங்க கொழுக்கட்டையை. ஸோ இப்படி பிடிச்சி வச்சாலும் ஓகே, ஆர் நீங்கள் இப்படி ரவுண்டாக கொழுக்கட்டை பண்ணினாலும் ஓகே. இப்படி வேணால் இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாத்திரம் வேணுமா, இல்லை நீங்கள் இட்லி தட்டிலையே வைக்கலாம். எண்ணெய் தடவிட்டு இட்லி தட்டிலையே வச்சு கூட வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு 7 minutes to 10 minutes கொடுத்துருங்களேன். மில்லட் வேறு இல்லையா, நன்னா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம இதை பார்க்கலாம். இதுவும் வந்து ஒரு 10 minutes நன்னா வெந்துட்டுருக்கு. இந்த வெள்ளை கொழுக்கட்டையும் இந்த மாதிரி பிடிச்சி வைக்கணும். நெய் தடவிக்கிறேன்னா தடவிக்கோங்க, ஆர் வேண்டாம் நாங்கள் வந்து பச்சை தண்ணி கூட கை விட்டு இது பண்ணிக்கிறோன்னாலும் உங்கள் சௌகரியம். அது இது மாதிரி எடுத்துட்டு இதுதான் பிடி கொழுக்கட்டை வந்து விநாயகருக்கு சங்கடஹர சதுர்த்தி அன்றைக்கி இது மாதிரி நினச்ச காரியம் நல்லபடியாக பிடிச்சு வச்சு நடக்கணும் அப்படின்றதுக்கு வேண்டின்னு பண்ணுவாள். இந்த அரிசிலையும் பண்ணலாம் கண்டிப்பாக. நீங்கள் இது ரெடியாக எடுத்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்லா ஜோராக மேலே ஃபுல்லாக வைத்து விட்டுட்டு ஜம்முன்னு கமன் வாசனையாக இருக்குங்க. ஸோ இதையும் அது மாதிரியே எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிடலாம். இந்த ஷேப் தான் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் பிடிக்குமோ அப்படி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ரவுண்டாக பண்ணிக்கிறேன்னாலும் ரவுண்டாக பண்ணி வச்சுருக்கோம். எதாக இருந்தால் சுவாமி நைவேத்தியம் ஆனதுக்கப்புறமா நம்ம தான் எடுத்துக்க போகிறோம். அது என்ன ஷேப்பில் இருந்தால் என்ன. இதுவே எவ்வளோ கொழுக்கட்டை ஒரு கப்புக்கு வருதுன்னு பாருங்கோ. ஐ திங்க் ஒரு ஸ்மால் நியூக்ளியர் ஃபேமிலிக்கு இது கண்டிப்பாக போகிறோம். இதையும் மூடி ஒரு 10 minutes நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ எந்த கொழுக்கட்டையுமே நீங்கள் ஆன கையோட உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு பார்க்காதீங்க. கொஞ்சம் நாளைக்கு அப்படியே பாத்திரத்தோடு எடுத்து வச்சு ஆற விட்டுருங்க. அப்புறமா ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிங்கன்னா அழகாக வரும். இது இப்போது நம்ம இது ட்ரெயில் எடுத்து வச்சுருக்கேன். வெந்தது இது இருக்குது பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. இதில் 8, 9, 10, 11, 12, 13, 14 கொழுக்கட்டை வந்திருக்கு. ஸோ ஒரு கப் ரைஸ்க்கே அவ்வளோ வருதுன்னா கண்டிப்பாக தாராளமாக ஒரு நியூக்ளியர் ஃபேமிலிக்கு இது போகிறோன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் 2 அதில் 2 சாப்பிட்டாலே போருமே. ஸோ இதுவும் ரெடி ஆகிடுது. இதுவும் அதே மாதிரி தான் நல்லா கொஞ்சம் ஆறட்டும். நம்ம இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறோம். ஸோ இந்த ஹெல்தியான பிடி கொழுக்கட்டை, ஸ்வீட் கொழுக்கட்டை அண்ட் கார கொழுக்கட்டை ரெண்டும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சாமை அரிசியில் இருக்கே இது எப்படி இருக்குமோன்னு சொல்லி நினைக்காதீங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து சும்மா இருக்கிறதுல ஓகே இது நல்லா இருக்குது எடுத்துக்கோங்கன்னு சொல்ல மாட்டேன், நீங்களாம் நினைப்பேன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது நிச்சயமாக ரொம்ப ஹெல்த்தியாக, வாசனையாக, டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.